1800கள்ல 10ல இருந்து 16 வயதுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைகள் எல்லாம் ரொம்ப நாட்களுக்கு சாப்பிடாம உயிர் வாழ்ந்ததா ஒரு வரலாறு இருக்கு. குறிப்பா கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆன ரீஜியன்ஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்ததாக குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த வரலாறுக்கு எந்த ஒரு சான்றுமே கிடையாது. யாராலங்க 4 மாசம்லாம் சாப்பிடாம இருக்க முடியும்? இது நம்பகத்தன்மையா இல்லைன்ட்டு நிறைய பேர் இதை நிராகரிச்சிருக்காங்க. இந்த வீடியோல நாம அந்த மாதிரி வாழ்ந்த ஆனான்ற ஒரு குட்டி பொண்ணோட கதையை தான் பார்க்க போறோம். அது எப்படி ஒரு மனுஷனால 4 மாசம் சாப்பிடாம உயிர் வாழ முடியும், அது உண்மையா பொய்யான்ட்டு கண்டுபிடின்ட்டு ஒரு நர்ஸை ஆனா வீட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த நர்ஸ் இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சாங்களா, கடைசியில ஆனாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற உண்மை நிகழ்வை ரொம்ப தத்ரூபமா படமா நமக்கு சொன்ன கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு ஃபுல் ஸ்டோரி, ஐ வெல்கம் யூ ஆல் டு அவர் சேனல். நான் உங்கள் அமான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. 1862ல இங்கிலாந்துல நடந்த ஒரு போர்ல அடிபட்ட வீரர்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நர்ஸ். அந்த நர்ஸ் திடீர்னு அயர்லாந்துக்கு வரணும்ட்டு ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டாக்டர் வர வைக்கிறாரு. என்ன டாக்டர், என்ன அவசரமா இங்க வர சொல்லிருக்கீங்க? வழக்கமா ஏதாவது அவசர சிகிச்சைனா மருத்துவரை தானே கூப்பிடுவீங்க, இன்னைக்கு என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்ட்டு அவங்க விசாரிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா அவர் பதில் எதுவுமே சொல்லாம ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இங்க பாருமா, நீ இப்ப பார்க்க போறது ஒரு வித்தியாசமான கேஸ். ஒரு குட்டி பொண்ணு 8 மணி நேரம் நீ கண்காணிக்கணும், அதுதான் உன்னோட வேலைன்னு சொல்றாரு. இவங்க என்னது, ஒரு குட்டி பொண்ணை கண்காணிக்கணுமா? நான் நர்ஸுங்க, 8 மணி நேரம் அவளை கண்காணிக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாம் கிடையாதான்ட்டு கேக்குறாங்க. அந்த நேரத்துல ஒருத்தவங்க, நான் தாமா அந்த குழந்தையோட அம்மா, அவளுக்கு அப்பா தொப்பார் அக்கா அம்மானா எல்லாருமே இருக்கும், நாங்களாம் இருந்தும் எங்களுடைய குழந்தைய வெளியால் ஒருத்தவங்க கண்காணிக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என் குழந்தை தெய்வ குழந்தைமான்ட்டு சொல்றாங்க. நர்ஸ் இவங்களுக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணாம மேல போய் ஆனாவை ஒரு எட்டு பார்த்துட்டு கீழே வந்து இவங்களோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எதை வச்சு உங்க பொண்ணு தெய்வ குழந்தைன்ட்டு சொல்றீங்க, ஏதாச்சும் மேஜிக் பண்ணலான்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, என் பொண்ணு கடைசியா சாப்பிட்டு 4 மாசம் ஆகுதுன்ட்டு சொல்றாங்க. அதை கேட்குற அந்த நர்ஸ் ஆச்சரியத்துல என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியாம அவங்களோட 8 மணி நேரம் ஷிஃப்ட் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து ஆனாவை கம்ப்ளீட்டா செக்அப் பண்றாங்க. 4 மாசம்லாம் சாப்பிடாம இருந்தா ஒருத்தரால ஆரோக்கியமா இருக்க முடியுமான்ட்டு, இங்க பாருமா நல்லா கண்ணை துற, நல்லா ஆக்காட்டு அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா ஆனாவை செக் பண்றாங்க. ஆனா ஆனா செம ஹெல்த்தியா இருக்காங்க, சாப்பிடாம இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியுமே இல்ல. அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு சர்ச் கமிட்டில இந்த நர்ஸ் ஆனாவோட ஆக்டிவிட்டிஸை பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். நிஜமாலே அந்த பொண்ணு சாப்பிடாம தான் இருக்கிறாளா, இல்ல யாருக்கும் தெரியாம உணவை எங்கேயாவது மறைச்சு வச்சு சாப்பிட்றாளா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஸோ இந்த நர்ஸோட 8 மணி நேரம் போக சர்ச்ல இருந்து ஒரு நன் வந்து அடுத்த 8 மணி நேரம் பார்த்துப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் 8 மணி நேரம் இடைவெளிக்கு ஒருத்தரா மாத்தி ஆனாவை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு முறை இங்க கமிட்டியில வந்து ஆனாவோட நடவடிக்கையை பத்தி ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் போயிடுச்சு. ஒரு நாள் இந்த நர்ஸ் ஆனா கிட்ட, இங்க பாரு ஆனா, என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ சாப்பாடு எங்க ஒளிச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, உன்னை யாராவது ஏதாவது சொல்லி மிரட்டினாங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஆனா ஏதாவது சாப்பாடு அவளோட ட்ரெஸ்ல ஒளிச்சு வச்சிருக்கிறாளான்ட்டு ஆனாவை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. அண்ட் அவ இருக்கிற அந்த ரூம்லயும் ஏதாவது உணவு ஒளிச்சு வச்சிருக்கிறாளான்ட்டு செக் பண்றாங்க. ஆனா அங்க எந்த ஃபுட்டுமே இல்ல. அடுத்த நாள் இந்த டாக்டர் வந்து, ஒருவேளை ஆனா சூரிய சக்தியால அவளுக்கு தேவையான எனர்ஜி எடுத்துக்கிறாளான்ட்டு கேக்குறாரு. அப்போ இந்த நர்ஸ், முட்டாள்தனமா எதுவும் யோசிக்காதீங்க டாக்டர், எனக்கு இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆனாவை கண்காணிக்கிறதுக்கு சிறந்த டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிடாம எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க டாக்டர்ன்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர், நீதாமா சொந்தங்கள் யாருமே இல்லாம தனிமரமா இருக்கிற, ஸோ எந்த பாரபட்சமும் பார்க்காம ஆனாவை கரெக்டா கண்காணிச்சு இந்த புதிருக்கு விடை கண்டுபிடிப்பன்ட்டு உன்ன வர சொன்னோம்னு சொல்றாரு. என்னடா இவரு நாம தனிமையா இருக்கிறத ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாருன்ட்டு ஆனா வீட்டுல அன்னைக்கு உட்காந்து மன வருத்தத்தோடவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் கவனிச்சா, இவங்க எல்லாருமே ஆனாவை கூட வச்சே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நர்ஸ் ஆனா கிட்ட, ஏய் உனக்கு நிஜமாலே பசிக்கலையா ஆனா, இவ்வளவு நாட்கள் சாப்பிடாம ஒருத்தவங்கனால எழுந்து நிக்க கூட முடியாது, இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலன்ட்டு அவங்களோட 8 மணி நேரம் ஷிஃப்ட் முடிஞ்சோன்னா உடனே வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு அந்த நர்ஸ் அவங்க வீட்டுல கை குழந்தைக்கெல்லாம் போட்டு விடுவாங்க, சின்ன சாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன சாக்ஸை வச்சு பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அந்த குழந்தை பிறந்த 3 வாரத்திலேயே ஊட்டச்சத்து குறைவால இறந்துட்டு இருக்கான். இதனால அவங்களோட கணவரும் சொல்லாம கொள்ளாம அவங்கள விட்டுட்டு போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் எந்த உறவுமே தேவையில்லைன்ட்டு இவங்க தனியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. காலப்போக்கில் இவங்களுக்கு சொந்தங்கள் யாரும் இல்லாம நர்சிங் பணியை ஒரு பொது பணியா செஞ்சுட்டு இருக்க மாதிரி உலகம் பேச ஆரம்பிச்சிடுச்சு. இவங்களோட கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுட்டு ஒரு நாள் ஆனா வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அந்த போட்டோல ஒரு பையன் இருக்கான். யாருங்க அந்த பையன், அந்த பையனை பத்தி நீங்க சொல்லவே இல்லைன்ட்டு இங்க ஃபேமிலியில கேட்கும்போது, அந்த பையன் வந்து ஆனாவோட அண்ணனா ஏதோ ஒரு நோயால கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இறந்துட்டதா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற அந்த நர்ஸுக்கு இந்த ஃபேமிலி இவங்க கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஒரு நாள் ஆனா கிட்ட அவனோட அண்ணனை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆனா, என்னோட அண்ணன் தினமும் நரகத்துல வேதனை அனுபவிச்சுட்டு
அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனை நரகத்துல இருந்து விடுவிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பணும், அதுக்காக தான் நான் இங்க போராடிட்டு இருக்கேன்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேக்குற இந்த நர்ஸுக்கு ஐயோ, ஆனா இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? அதெல்லாம் வெறும் கதமா, அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. சொர்க்கம் நரகம்ன்ற விஷயத்துக்கெல்லாம் இறந்து போனவங்க நம்ம நினைவுல இருக்கிற வரைக்கும் எப்பவுமே இறக்காம வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த சொர்க்கத்துல இருக்காங்க நரகத்துல இருக்கிறாங்கன்றதெல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்க கட்டுக்கதைகள். ஆனா அதை நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்ட்டு கத்துறாங்க. இதையெல்லாம் கீழே கேட்டுட்டு இருக்க ஆனாவோட அம்மாவும் அக்காவும் ஷாக் ஆகுறாங்க. என்ன இவன் நம்மளோட நம்பிக்கையவே கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. ஒரு நாள் ஆனாவோட கதையை நியூஸ் பேப்பர்ல போடுறதுக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த நர்ஸை வந்து பாக்குறாரு. ஏன்னா இந்த ஜேர்னலிஸ்ட் டைரக்டா ஆனாவை பாக்குறதுக்கு யாரும் சம்மதிக்க மாட்டேன்றாங்க. அதனால இந்த நர்ஸ் கிட்ட ஏதாச்சும் தகவல் கிடைக்குமான்னு கேட்க வர்றாரு. இங்க பாருங்க நர்ஸ், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. ஆனா சாப்பிடாமலாம் ஒருத்தரால எப்படிங்க இவ்வளவு நாட்கள்லாம் உயிர் வாழ முடியும்? இந்நேரம் நீங்க அது பொய்யன்ட்டு நிரூபிச்சிருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஏன் இவ்வளவு நாட்கள் தேவைப்படுது? எனக்கு ஒண்ணுமே புரியலையன்ட்டு கேக்குறாரு. இந்த நர்ஸ் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க, எனக்கும் தான் ஒண்ணுமே புரியல. நான் 8 மணி நேரம் அவ கூட தான் இருக்கிறேன். ஒருவேளை நன்னு இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறாங்களா, இல்ல அவங்க அம்மா அப்பாவே தெரியாம சாப்பாடு கொடுக்குறாங்களா, அவளுக்கு எங்க இருந்து சாப்பாடு போகுது, இல்ல நிஜமாலே சாப்பிடாமலே தான் உயிர் வாழ்றாளா, எனக்கு ஒண்ணுமே புரியலையன்ட்டு இந்த நர்ஸ் தலையே வெடிக்கிற மாதிரி சம குழப்பத்துல இருக்காங்க. இதுக்கிடையில கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் ஆனாவை பார்த்துட்டு போனா அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீரும்ன்ட்டு ஆனாவை ஒரு தெய்வ குழந்தையாவே நினைச்சு அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறாங்க. இதையெல்லாம் பாக்குற நர்ஸ் என்னடா இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்னதான் இங்க நடக்குதுன்ட்டு ஒரு நாள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி அவங்களையும் அந்த நன்னையும் தவிர்த்து ஆனாவை வேற யாரும் பார்க்க கூடாதுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இன்ஃபேக்ட் ஆனாவோட அம்மா அப்பா கூட அவளை பார்க்க கூடாதுன்ட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பாவை 4 நாட்கள் பார்க்காத இந்த ஆனாவுக்கு உடல்நல குறைவு ஏற்படுது. அதாவது சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற சில சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய வருது. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ற நர்ஸ் அப்ப கண்டிப்பா அவங்க அப்பா அம்மா மூலியமா தான் ஆனாவுக்கு ஃபுட் எப்படியோ போகுதுன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப சடனா இந்த நர்ஸுக்கு ஒரு விஷயம் தோணுது. உடனே ஆனாவை போய் பாக்குறாங்க. ஆனா இவ்வளவு நாட்கள் தினமும் உங்க அம்மா உனக்கு முத்தம் தரதா சொல்லிட்டு அவங்க வாயில உணவை ஒழிச்சு அதை தானே உனக்கு தந்துட்டு இருக்காங்க, ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு உன்னை தெய்வ குழந்தைன்ட்டு எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி செய்யறாங்கன்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஆனா, தயவு செய்து இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, என்னோட அண்ணனை நரக வேதனையில இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த விரதம் இருக்கிறேன்ட்டு சொல்றாங்க. என்ன தெய்வ குழந்தையா பார்த்துட்டு போற மக்கள் எல்லாம் என்னையும் என் குடும்பத்தையும் மனசார ப்ரே பண்ணுவாங்க. அதனால நரக வேதனை அனுபவிக்கிற என்னோட அண்ணன் இந்த மக்களோட பிரேயர்னாலையும் என்னோட விரதத்தாலையும் நரக வேதனையில இருந்து சீக்கிரமா விடுபட்டு சொர்க்கத்துக்கு போவான்ட்டு சொல்றா. உன் அண்ணன் நரகத்துக்கு போற அளவுக்கு என்ன தப்பு செஞ்சான்ட்டு இந்த நர்ஸ் கேக்குறாங்க. அப்ப ஆனா எதுவுமே சொல்லாம அழ ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த நர்ஸ் என்கிட்ட பயப்படாம சொல்லுமா, நான் இருக்கேன்ட்டு சொல்றாங்க. அப்ப ஆனா என்னோட அண்ணன் ஒரு சாத்தான் குழந்தை, என்கிட்டயே தப்பு நடந்துக்க முயற்சி செஞ்சான். ஒரு நாள் அவனை தடுக்கும் போது கிணத்துல தவறி விழுந்து இறந்துட்டான். அதனால அவனை நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக என்ன இந்த விரதம் இருக்க சொல்லியிருக்காங்க. சோ நான் செத்த உடனே நேரா என்னோட அண்ணனை கூட்டிட்டு 2 பேரும் சொர்க்கத்துக்கு போவோம்ட்டு சொன்னாங்கன்ட்டு சொல்றா ஆனா. இதெல்லாம் கேக்குற நர்ஸுக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப ஆனா, நான் இப்ப செத்துருவேன்ல, நான் இன்னையோட சாப்பிட்டு 6 நாள் ஆகுது, நான் நேரா சொர்க்கத்துக்கு தானே போவேன் அப்படின்ட்டு இந்த நர்ஸ் கிட்ட கேக்குறா. இந்த நர்ஸ்க்கு மனசே கேட்கல, ஒரு குழந்தைய எப்படி நம்ப வச்சிருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு ஆனா கிட்ட நான் உன்னை சாவு விட மாட்டேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க. அப்ப ஆனா அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறா. உடனே இந்த நர்ஸ் கண்ணை மூட, ஆனா நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு சொர்க்கத்துக்கு தான் போவோமா, உன்னோட அண்ணனையும் சொர்க்கத்துக்கு தான் கூட்டிட்டு போவ, உன்னோட நம்பிக்கை வீணாகாதுன்ட்டு சொல்றாங்க. அப்படியே ஆனா இந்த நர்ஸ் சொல்றதை கேட்டுட்டே பொறுமையா அவங்களோட கண்களை மூடிடுறாங்க. இன்னையோட ஆனா இந்த உலகத்தை விட்டு போயிட்டா, என்ன நம்புன்னு சொல்லிட்டு கண்ணை மூட சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆனாவை தட்டி எழுப்பி அந்த நர்ஸ் பாக்கெட்ல வச்சிருக்கிற ஒரு உணவை கொடுத்து சாப்பிட சொல்லி இனிமே நீ ஆனா கிடையாதுன்ட்டு சொல்றாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த நர்ஸ் உடனே போய் ஆனாவோட வீட்டை எரிச்சிடுறாங்க. இந்த நேரத்துல எல்லாம் ஆனாவோட வீட்டுல இருக்கிற ஆட்கள்லாம் எங்க இருந்தாங்கன்னு கேட்டா சர்ச்ல மாஸ் பிரேயருக்காக போயிருக்காங்க. சோ ஆனாவோட வீடு எரிஞ்ச சம்பவத்தை பத்தி சர்ச்ல இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது இந்த நர்ஸ் அந்த நேரத்துல நான் அங்கதான் இருந்தேன், ஆனா சாப்பிடாதனால அன்னைக்கு சாயந்தரம் இறந்துட்டா, அவ இறந்ததை தாங்க முடியாம பக்கத்துல நான் கதறி அழும் போது பக்கத்துல இருந்த விளக்கு கீழே விழுந்து கூரையில பத்தி வீடு எரிஞ்சிடுச்சு, என்னால ஆனாவை கூட்டிட்டு வெளியே வர முடியல, நான் மட்டும் தான் வெளியே வந்தேன்ட்டு சொல்றாங்க. ஆனாவோட எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு உடல் கருகி இறந்துட்டு இருக்கா. ஆனாவை சரியா பாதுகாக்காதனால உனக்கு சம்பளம் எதுவும் கிடையாது, நீ இப்போ உன்னோட ஊருக்கு போலாம்னு சொல்லிட்டு நர்ஸ் அனுப்பிச்சிடுறாங்க. நர்ஸ் உடனே இங்கிலாந்துக்கு வராங்க. அங்க இங்கிலாந்துல ஆனா உயிரோட இருக்கா. ஆக்சுவலா ஆனாவை அங்க மயக்கம் போட்டு இருக்கிற நிலையில விட்டுட்டு போகும்போது அந்த ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரோட ஹெல்ப் மூலமா இங்கிலாந்துக்கார வச்சிருப்பாங்க. இங்க இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் நம்ப வச்சுட்டு இந்த நர்ஸும் இங்கிலாந்துக்கு வந்து ஆனாவோட ரீயூனைட் ஆகி அந்த ஜேர்னலிஸ்ட், த நர்ஸ் அண்ட் ஆனா 3 பேருமே ஆஸ்திரேலியாவுக்கு இமிகிரேட்டா போயிடுறாங்க. ஏன்னா அயர்லாண்டும் இங்கிலாந்தும் பக்கத்துல இருக்கிறது தான். என்னைக்காவது ஆனா அவங்க கண்ணில் பட்டா வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு அகதிகளாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பத்தின எந்த ஒரு தகவலுமே யாருக்கும்
யாருக்குமே கிடைக்கல. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. until then take care. bye bye.